ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷனல். நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குகாவோட ஒரு மினி சீரிஸ். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட், பட் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இது சின்னதாக மினி சீரிஸ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா ஆமி சில குட்டி ஒரு வழியாக வந்துருச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு சாரிடா. என்னோடய சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் உடம்பு வேறு சரியில்லாமல் ஆகிடுச்சுன்றதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அந்த டேயோட மார்னிங் ரொம்ப ரொம்ப பீக்காக ரஷ்ஷாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ஒரு கேப் வந்து நிற்குது. அதில் ஜீன்ஸ் அண்ட் டாப் போட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக அண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இறங்குறீங்க. கையில் ஒரு ட்ராலி பேக் அண்ட் இன்னொரு கையில் ஹேண்ட் பேக். ஸோ அந்த கேப் அங்கேருந்து மூவ் ஆக நீங்கள் உங்கள் கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறீங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 10 ஹவுசஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 2 வீடு. ஸோ உங்களோட வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் அப்படியே மொபைல் பார்த்துட்டு அந்த ட்ராலியும் எடுத்துகிட்டு லெஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஹவுஸ் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ எல்லாமே நீட்டாக அழகாக தான் இருக்குது. இப்போ உங்களோட பேக்கில் இருந்து கீ எடுத்து அந்த ஹவுஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட். அதனால் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் இருந்து இப்போது இந்த கண்ட்ரிக்கு ஒர்க் விஷயமாக வந்திருக்கீங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே பிடிச்சி போய் தான் இதை வந்து புக் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்குறீங்க. எல்லாமே நீட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் ரூமில் வச்சுட்டு அப்படியே வந்து பால்கனி சைடு வரீங்க. ஒரு ஒயிட் கர்டைன் போட்டு அது க்ளோஸில் இருக்குது. ஸோ அப்படியே 2 கை வச்சு அதை நல்லா விளக்கி விடுறீங்க. கிளாஸ் டோரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சன்ரைஸ் அந்த வெளிச்சம் அப்படியே உங்கள் மேலே படுது. அழகாக இருக்குது. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டாக சில்லுன்னு காற்றடிக்குது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த இடமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போது அந்த பால்கனிக்கு அப்படியே வெளியே போகிறீங்க. அந்த பால்கனி சைடு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்களுடைய அந்த பால்கனியும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பால்கனியும் அட்டாச்சாக இருக்குது. ஸோ 2 பேரோட பால்கனியும் ஃபுல்லாக ஒன்றா தான் இருக்குது. பட் அது 2த்தையும் பிரிக்கிற மாதிரி நடுவில் ஒரு டோர் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே டிரான்ஸ்பரண்ட் டோர் தான். ஆனால் 2 பேர் சைட்லேயுமே லாக் இருக்குது. ஸோ 2 பேரும் விருப்பப்பட்டால் அதை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது, ஆனால் அழகாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி போட்டு அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு அப்படியே பால்கனியில் வந்து நின்று சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. லேட்டு 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 லேட்டு. உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? டெய்லியும் முன்னால் லேட்டாக தான் நான் ஸ்கூல் போகிறேன். என்னை ஸ்கூல் பஸ்ஸில் சேர்த்து விட்டுன்னு சொன்னாலும் கேட்குறியா? உன்னால் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பீரியடை திட்டு வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தையோட வாய்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த காஃபியை சிப் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே, பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாரி பேபி வா போகலாம் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பர்சனோட வாய்ஸும் கேட்குது. அப்போது நீங்கள் அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் காஃபி சிப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் மொபைல் ரிங் ஆக நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த மொபைல் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கம்பெனிலேருந்து உங்களை இன்றைக்கி மார்னிங் 10 o'clock வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் போக உங்களோட ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. செம்ம பெரிய பில்டிங்காக இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு பெரிய ப்ரீட்டர் எடுத்துகிட்டு சின்ன ஸ்மைலோடு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகும்போதே மேனேஜர் அங்கே பார்த்துட்றாரு உங்களை. அப்படியே வேகமாக சிரிச்சுட்டே பக்கத்தில் வந்துட்டு மிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட எஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அவர் கூட அப்படியே போகிறீங்க. ஸோ அவங்க அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் அப்படியே போக அங்கே ஒரு பெரிய ஹால் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே ஒரு மாதிரி நீட்டாக யூனிக்காக அழகாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு டீம் வந்து செம்ம நர்வஸாக வந்து அங்கே டிசைன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஏதோ பயங்கர பரபரப்பாக ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ மேனேஜர் அங்கே போயிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அவங்கெல்லாம் ரொம்ப நர்வஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
உங்க முன்னாடி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து டாப் வந்து ரெடியாகி பாட்டம் ரெடி ஆகாம இருக்கு. ஸோ நீங்க அந்த ட்ரெஸ்ஸ பார்க்குறீங்க. இப்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கான பாட்டம வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர்லலாம் உட்காந்து டிசைன்ஸ் மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த இடமே. அம் "என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ மேனேஜர், "யா மிஸ் வயன். ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோயினோட மூவி ஷூட் போயிட்டுருக்கு. அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட தான் டிசைன் பண்ண குடுத்துருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஓகே தான். ஆனா இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதோட பாட்டம் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்டா இல்லன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில இந்த ட்ரெஸ்ஸ டெலிவர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நெறையா டிசைன்ஸ் எல்லாம் இவங்க மேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா எதுவுமே பிடிக்கலன்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸ 2 மணி நேரத்தில அனுப்பி வைக்கலனா மொத்த கான்ட்ராக்டும் கொலாப்ஸ் ஆயிரும். அதான் கொஞ்சம் பரபரப்பா ஒர்க் போயிட்டுருக்கு." அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்க அப்படியே அத பார்க்குறீங்க. "ஆ சார், இது என்ன மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" "யா மிஸ் வயன். இது ஒரு பார்ட்டி வியர். ஆனா ஃபேமிலி பார்ட்டின்றதுனால இது ரொம்ப ஓப்பனாவும் இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப க்ளோஸ்டாவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்தில் உங்கள் பேக்கை கழட்டி ஒரு சேர் மேலே வச்சுட்டு ஒரு நோட்டையும் ஒரு பென்னையும் எடுக்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் உங்கள பார்க்குறாங்க. "இங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து டிசைன் போட்டு எங்களுக்கு வரல. இவங்க என்ன நோட் எடுத்துகிட்டு நிற்கிறாங்கன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாகவே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸோட டாப்பை வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டு அப்படியே அந்த பென்சில உங்கள் லிப்ஸில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன டிசைன் போடுறது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சுட்டு அப்படியே டிசைன் போட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த பாட்டம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் டிசைன் போட்டு முடிக்கிறீங்க. இப்போ அங்கே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிற பையனை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு எழுந்திருக்க சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ட்ரா பண்ண அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறீங்க. ஒரு 15 மினிட்ஸில் அதை ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதோட அவுட்புட்டை எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறீங்க. உண்மையிலேயே செம்ம அழகாக இருக்குது. ஸோ அப்படியே அதை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ மேனேஜரும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே அங்கேருந்து ரிப்ளை வருது. "உண்மையிலே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு உங்களை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு "சூப்பராக பண்ணிட்டீங்க" அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே ஒரு மாதிரி பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படின்றனால எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த டீமுக்கே. ஸோ எல்லாருமே உங்ககிட்ட ஹைஃபை பண்ணிவிட்டு சூப்பர்னு ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் கரெக்டாக கம்பெனிக்குள்ளே ஜங்குக் என்டர் ஆகுறாரு. ஸோ மேனேஜர் அதை பார்த்துட்டு ஜங்குக்கை வந்து உங்களோட அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அதை கவனிக்கல. ஒரு மாதிரி எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு ஓகே எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கவே இப்போ கரெக்டாக ஜங்குக் அங்கே வரவும் எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. நீங்கள் என்னடா எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க டக்குன்னு சைலண்ட் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸில் திரும்பும்போது கரெக்டாக உங்கள் பக்கத்தில் ஜங்குக் நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் திரும்பவும் டக்குன்னு அவர் மேலே இடிச்சிடுறீங்க. ஸோ இடிச்சிட்டு ஒரு மாதிரி தடுமாறும்போது டக்குன்னு அவர் உங்களோட ஆர்மை வந்து அப்படி பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி எல்லாருமே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. லாங் ஹேரு அந்த மாதிரி கோட் ஷூட்டில் செம்ம அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு அவர் உங்கள் கையை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. மேனேஜர் ஆல்ரெடி கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் ரிட்டர்ன் வந்துடுச்சு, 2 மணி நேரத்தில் திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா மொத்த கான்ட்ராக்ட்டும் போயிடும் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஜங்குக் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஜங்குக்குமே ஒரு டென்ஷனில் வேகமாக வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அண்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜங்குக் உள்ளே என்டர் ஆகும்போது மேனேஜர் வந்து ஜங்குக் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்திருப்பார். ஸோ அதனால் ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போ பண்ணிட்டு "சாரி சார்" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ தான் ஜங்குக் கிட்ட மேனேஜர் உங்களை இன்ட்ரோ பண்ணுறாரு. நீங்கள் தான் வந்து மிஸ் வயன் அண்ட் புதுசாக நம்ம கம்பெனியில் ஜாயின் ஆகிருக்கிற டிசைனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு "ஹலோ சார்" அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜங்குக் பதிலுக்கு எதுவுமே பேசலை. லைட்டாக ஹெட்டை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ போகிற ஜங்குக்கை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு "ஹே ஜெஸி, என்ன இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறாரு? ஒரு ஹலோ சொன்னால் திருப்பி சொல்ல மாட்டாரா? யார் இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு
சரியா போச்சு. உனக்கு யாருன்னே தெரியாதா? இவர் தான் நம்ம கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறா. என்னது, சிஇஓவா? ஓ, இவர் தான் அந்த ஜங்குக்கா? இந்த கம்பெனியோட டீட்டெயிலை பார்க்கும்போது அவரோட பேரை பார்த்தேன். ஆனால் அவர் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அண்ட் இவ்வளோ ஃபேமஸான கம்பெனினதும் எப்படியும் ஒரு 40-50 வயசு பெரியவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு நினச்சேன். இவ்வளோ யங்காக இருக்கார், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க. அவள் லைட்டாக சிரிச்சுட்டு, மிஸ்டர் ஜங்குக் இந்த கம்பெனிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுனால அவர் நிறையா கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோட பர்சனல் பற்றி எதுவுமே தெரியாது. நாங்களும் ட்ரை பண்ணோம், ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரே ஒரு விஷயம், அவரோட பாஸ்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் எங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தயோங்னு ஒருத்தர் வருவார். அவர் கூட மட்டும்தான் இவர் கொஞ்சம் நல்லா பேசுவார். நாங்கள் கேபின் வெளியே நின்று பார்த்துருக்கோம். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஜங்குக் கிட்ட ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக அவர் பேசுகிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஆனால் இது வரைக்கும் அவர் பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது. அவரோட வாய்ஸ் கேட்குறதே அவ்வளோ அதிசயமாக இருக்கும். இங்கே எது ஒன்றுனாலும் மேனேஜர்கிட்ட தான் அவர் சொல்லி விடுவார். ஸோ ஜங்குக் சார் அதிகமாக பேசி கூட நாங்கள் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் போன அந்த டைரெக்ஷனே பார்த்துட்டு அவள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு உங்களோட வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்படியே ஈவினிங்காக நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு அங்கே இருந்து உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ கேபில் தான் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் ஒரு நர்சரி கார்டன் பார்க்குறீங்க. உங்களோட பால்கனியில் பிளான்ஸ் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அங்கே போய் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு உங்களோட கையில் இருந்த பேக்கை தூக்கி சோஃபாவில் வச்சுட்டு அந்த பிளான்ஸ் இருக்கக்கூடிய பேக்கை எடுத்துகிட்டு வந்து பால்கனியில் உட்காந்து அழகாக அதை வந்து ஒரு பாட்டில் வந்து செட் பண்ணி அப்படியே அழகாக அடிக்கையெல்லாம் வச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தென் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு போயிடுறீங்க. இந்த டைமில் அந்த பக்கம் பால்கனியில் பேர்ம் அப்படியே அந்த குட்டி பொண்ணோடைய டாப்பை பிடிச்சி கரன்னு இழுத்துட்டு வரான். டேய், என்னடா பண்ணுற, முதல்ல என்னை விட்றா, எதுக்குடா இழுத்துட்டு போகிற அப்படின்ட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே பால்கனிக்கு வருது. ஸோ இப்போது பேர்ம் அப்படியே அந்த டோர் இருக்கும்ல, அந்த கிளாஸ் டோரு, அதில் காலை வச்சுட்டு பவுன்னு குலைச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்கான். இப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த டோர்கிட்ட வரா. ஸோ அங்கே நிறையா குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறா. எல்லா பிளான்ஸுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளார் பிளான்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்கும் நடுவில் ரெட் ரோஸ் வச்சுருக்கீங்க. அதுலேயும் 3 ரோஸ் அழகாக அதில் பூத்து நின்றுட்டுருக்கு. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு அப்படியே பேர்ம் கிட்ட, டேய் நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. ஸோ அதுக்கு பவுன்னு அவன் குலைச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்டு டாப் போட்டுட்டு கையில் காஃபி கப்போட வெட் ஹேரை அப்படியே லைட்டாக உதறி விட்டுட்டு அந்த பால்கனியில் வந்து நிற்கிறீங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே திரும்பி பார்த்தா டோருக்கிட்ட குட்டி பொண்ணும் அந்த டாகும் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்மைல். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்றீங்க. இப்போ அந்த பொண்ணு உங்களை பார்த்து ஹாய் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறா. ஸோ டக்குன்னு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த டோருக்கு இந்த பக்கம் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவள் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே சொல்ல வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து லூனா எங்கே இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்போ அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்துட்டு பாய் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே ஓடிடுது. பாமா அப்படியே பின்னாடியே ஓடிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. இப்போ எந்திரிச்சு வந்துட்டு நீங்கள் அப்படியே காஃபி கப்பை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் டின்னர் குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவை இழுத்து பால்கனி பக்கத்தில் போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணி அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. டைரெக்டாக மூன்லைட் அங்கே விழுந்துட்டுருக்கு. அந்த அட்மாஸ்ஃபியரே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே அதை ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த வீட்டில் ஜங்குக் அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கோட மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி அந்த குட்டி பொண்ணு மேலே ஏறி படுத்துட்ருக்கா. ஜங்குக் ஒரு பெரிய புக்கை சைடில் வச்சுட்டு அதை வந்து ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு ரீட் பண்ணிவிட்டு லூனாக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரின்ஸ் அவருக்காக யாருமே இல்லைன்னு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாராம். அண்ட் அவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த காட் அவருக்காக ஒரு பிரின்ஸஸை சூஸ் பண்ணி
அந்த பிரின்ஸ் பக்கத்தில் அனுப்பி வச்சாராம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது லூனா, பேபி அதான் பிரின்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அவரோட பேலஸில் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் தனியாக இருக்கிறதாகும் அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக் அந்த புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸ், ஆனால் பிரின்ஸ்க்கு தேவைப்பட்டது அம்மா மாதிரி அப்பா மாதிரி லவ் காமிக்கிற ஒரு பர்சன். அதனால தான் காட் பிரின்சஸை அவருக்காக அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ லூனா அப்படியே பிறந்துட்டு, அப்படின்னா அந்த பிரின்சஸ் வந்ததுக்கப்புறம் பிரின்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, டைம் ஆகிடுச்சு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கர்டைனில் அப்படியே வந்து காற்றடிச்சு அந்த விண்டோவில் இருக்கிற அந்த கர்டன் லைட்டாக நகர்ந்து அந்த மூன் லைட்டோட வெளிச்சம் வந்து ஜங்குக் மேலேயும் அண்ட் தென் லூனா மேலேயும் பட்டுட்ருக்கு. இந்த பக்கம் நீங்களும் அந்த மூன் லைட்டில் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே கண்ணை சொருகி தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த நைட் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் லவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேயா, லவ் யூ ஆல், மிஸ் யூ ஸோ மச், பாய்.